புரிய வைக்கணும்னா இந்த மைண்ட் எப்படி வேலை செய்யுது, இந்த சந்தோஷம்ங்கிறது உள்ள எப்படி இருக்கு. இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆப் மாதிரிங்க. இப்போ இது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் சார். இந்த ஆபரேட்டிங் சிஸ்டம் வந்து கடவுள் நம்மளை படைச்சு குழந்தையா இருக்கும்போது நம்மளை பிடிச்சி உள்ள விட்டுட்டான், ஓஎஸ் போட்டு விட்டுட்டான். இதுல பிளாங்கா இருக்கு, எந்த ஆப்பும் இல்ல. இப்ப மைண்ட்ல நீங்க என்ன பண்ணிட்டீங்க, எனக்கு வந்து 10 கோடி ரூபா வந்தாதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நீங்க மைண்ட்ல ஒரு ஆசையை போட்டீங்க. அதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதுக்கு உண்டான வேலைகளை தொடங்குனீங்க. இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த பிளாங்க் ஓஎஸ்குள்ள ஒரு ஆப் வந்து லோட் ஆயிடுச்சு. அது என்ன சொல்லிடுச்சு, இங்க பாருப்பா தம்பி, இந்த உடம்பு இந்த மனசு எல்லாமே எப்ப சந்தோஷம் அடையும்னா 10 கோடி வந்தா தான் சந்தோஷமா, அது வர்ற வரைக்கும் நீ சந்தோஷம் படவே கூடாது அப்படின்னு ஒரு ஆப் உள்ள லோட் ஆயிடுச்சு. இப்ப இந்த 10 கோடி வர்ற வரைக்கும் என்ன பண்ணாலும் உனக்கு சந்தோஷம் வராது. அடுத்தது எனக்கு வந்து இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணாதான் சந்தோஷம், அடுத்த ஆப் லோட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு வரமாட்டேங்குது. இவன் உட்காந்து சோகத்துல தண்ணியை போட்டு உட்காந்துட்டு தேவதாஸ் மாதிரி உட்காந்துட்டு செத்தே போயிடுவான். இந்த மைண்ட் எப்படி வேலை செய்யுது, இந்த ஓஎஸ் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு யாருக்கும் புரியல. ஆப்பா லோடு பண்ணிடுறீங்க. பிரியாணி தின்னா சந்தோஷம், வீடு வாங்கினா சந்தோஷம், எங்க அப்பா இப்படி இருந்தா சந்தோஷம், என் பொண்டாடி இப்படி இருந்தா சந்தோஷம், என் புள்ள அப்படி இருந்தா சந்தோஷம், என் மாமியார் இப்படி இருந்தா சந்தோஷம், என் ஊர் இப்படி இருந்தா, எல்லா ஆப்பும் உள்ள லோட் ஆயிடுச்சு. எதுவும் இல்ல. போடா, என்னடா வாழ்க்கை அது. இறைவன் எல்லாம் சூப்பரத்தான் வச்சிருக்கான். அவன் கிளீன் ஸ்லேட்டா தான் அனுப்பிச்சு விட்டான். நீங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கேன்னா ஆப் லோட் ஆகல. இப்ப வளர 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 அப்ளிகேஷன் லோடாயி கம்ப்யூட்டர் கிராஷ் ஆகி டிப்ரெஷன்ல போய் மெமரி பத்தாம, ஸ்டோரேஜ் பத்தாம, ரேம் பத்த மாட்டேங்குது. பெரிய பெரிய ஆப் எல்லாம் ஓட்டுறீங்க, ஆனா ரேம் வெறும் 2 GB மட்டும் இருக்கு. பவர் இல்ல, ஸ்டோரேஜும் இல்ல, குப்பை கூள மாதிரி சேர்ந்துருச்சு. எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணணும், ஓஎஸ்ஏ தூக்கணும்.